வணக்கம். நான் உங்கள் சுயம்பு வேளன். சோபகிருத வருடம் தை மாதம் ரிஷப ராசிக்கான ராசி பலன். செய் நன்றி கொண்ட நட்பிற்கும் தாய் பாசத்திற்கும் இலக்கணமாய் திகழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த தை மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைவதால் சற்று சுப செலவுகள் அதிகம் இருக்கும் மாதமாக இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். மேலும் 2ஆம் இடத்து புதன் மாதத்தின் முற்பாதி வரை ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைவதால் பிறருக்கு பணம் கொடுப்பதிலும் வாக்கு கொடுப்பதிலும் சற்று கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் யாரிடமாவது பணம் கடனாய் கொடுத்தால் அதை திருப்பி வாங்குவதில் சிரமமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதேபோல சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நீங்கள் பிறருக்கு ஏதேனும் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை காப்பாற்ற சற்று கூடுதல் சிரமங்களை சந்திக்க நேரிடும் என்பதால் பிறருக்கு வாக்கு கொடுப்பதிலும் பணம் கொடுப்பதிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்கள். மேலும் 4ஆம் இடத்து சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். எனவே கடந்த மாதத்தில் வண்டி வாகனங்களில் ஏற்பட்டிருந்த பழுதுகளை நீக்கி உங்கள் பயன்பாட்டிற்கு புதுப்பித்துக் கொள்வீர்கள். தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். தாயாருடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் அந்த கருத்து வேறுபாடு நீங்கும். மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பதால் பிறரிடமிருந்து ஏற்படுத்தும் பிரிவும் நட்பு வட்டாரங்களில் ஏற்படுத்தும் தனிமையும் உங்களுக்கு ஆரம்ப காலங்களில் மன வருத்தத்தை தந்தாலும் பின்வரும் நாட்களில் ஆக சிறந்த சக்திசாலியாக மாற்றும். எனவே எதிலும் விடாமுயற்சியுடன் செயல்படுங்கள். 7க்குரிய செவ்வாயும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் அஷ்டமமாகி இருப்பதால் திருமணம் செய்வதற்கு திருமண வரன் பேசி முடிப்பதற்கும் இந்த தை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உகந்த மாதமாக இருக்காது. ஒருவேளை கால சூழ்நிலையால் நிச்சயிக்கப்பட்டவர்கள் கோவில் கல்யாணமாக செய்து கொள்வது இந்த தை மாதத்தில் நல்லது. தொழிலை பொறுத்தவரை தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றுவதால் தொழிலில் புது புது வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஒரு சில ரிஷபராசிக்காரர்கள் விட்டு போன தொழிலை கூட மீண்டும் தொடங்கி வெற்றி காண்பார்கள். மேலும் கடுமையான உழைப்பாளியாய் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இப்பொழுது புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் மேலோங்கும். அதேபோல ராசி அதிபதி அஷ்டமமாகி இருப்பதால் அதிக முதலீடு செய்யாமல் கூடிய மட்டில் குறைந்த முதலீட்டில் தொழிலை ஆரம்பிப்பது நலம். இம்மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தை 24, தை 25, அதாவது பிப்ரவரி 7, பிப்ரவரி 8 ஆகிய நாட்களில் கூடுதல் கவனம் தேவை. இம்மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.